தென்றலே மெல்ல பேசு சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரொமோவுல என்னமோ காமிக்கிறப்ப ஏதோ கலா வசமா பரமகிட்டயே சிக்கிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நம்ம இளமதி பிளான் போட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, மினிஸ்டரோட பையன் வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசோக்க கொன்னது நான் இல்ல, கலா தான் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அத இளமதி அவனுக்கே தெரியாம மறைச்சு வச்சு மொபைல்ல வீடியோவா எடுத்து வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடியோவ வந்து பார்த்தீங்கன்னா, கலாவுக்கே நம்ம இளமதி அனுப்பி வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. எனக்கு ரூ. 2,00,000 வேணும். இல்லன்னா இந்த வீடியோவ நான் எல்லாத்துக்கும் காமிச்சுருவேன். அப்படிங்கிற மாதிரி இளமதி பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ, இப்ப இந்த கலாவும் வேற வழியே இல்ல. நான் ரூ. 2,00,000 குடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்குச்சு இல்லையா? இப்ப கலா தான் வந்து இப்ப அசோக்க கொன்னா அப்படின்னு நிரூபிக்கணும் இல்லையா? அதுவும் பரமன்கிட்ட நிரூபிக்கணும். அதுக்காக பரமன்கிட்ட வந்து அசோக்க யாரு கொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே, யாரு அப்படின்னு பரமன் கேட்குறான். அதுக்கு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இளமதி வந்து பரமனையும் அழைச்சிக்கிட்டு போறாங்க. அதாவது கலா பணம் எடுத்துக்கிட்டு வராங்க இல்லையா அந்த இடத்துக்கு. ஸோ இப்போ நம்ம இளமதி கெட்டப்பையே சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா பரம யாரையுமே காணுமே அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல. கலாவும் அங்கே வந்துடுறாங்க மில்லுக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தான் தெரியல. ஸோ கலா பரமங்கிட்ட சிக்குமா இல்லை தப்பிச்சுக்குமா அப்படிங்கிறது தெரியல. மேபி சிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம்.